எல்லாருக்குமே வணக்கம். மைவி3 ஆட்ஸில் எதுக்காண்டி எம்டி அவர்கள் இதுவரைக்கும் எந்த வீடியோவுமே அவரோட யூடியூப் சேனல்லையும் போடலை. மைவி3 ஆட்ஸ் அந்த ஆப்லேயும் வெல்கம் வீடியோவாக எதுவுமே போடலை. எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு இருக்கார். என்ன காரணம்? கோல்டு மெம்பருக்கு பேமெண்ட் வரும்னு சொன்னாங்க, திங்கள் செவ்வாழெல்லாம் வந்துடும் சொன்னாங்க. ஸோ நானே கூட வீடியோ போட்டிருந்தேன். ஸோ எதுக்காண்டி அந்த கோல்டு மெம்பருக்கான பணமும் இன்னும் வராமல் இருக்குது, ஸோ என்ன தான் கம்பெனியில் நடக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்து மேலே ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இடையில இவர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் போயிருக்காரு. ஸோ அதில் நிறைய கூட்டம் கூடினதுனால ஸோ இவர் மேலே ஒரு கேஸ் போட்டு அவரை கைதும் செஞ்சுருக்காங்க. இப்போ அவர் பெயிலில் தான் வெளியே இருக்கிறார். இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்து மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குது. அது போக இவர் அரசாங்க ஊழியர் எல்லாத்தையுமே வேலை செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணதுனால அதுலேயுமே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி மேலே இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ஏற்கனவே பெயிலில் தான் இருக்கார். பட் திரும்படி இவரை கைது செய்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த சுச்சுவேஷனை அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா பெயிலுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. அந்த பெயில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடி பெயிலுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த மறுபடி ட்ரை பண்ணுற இந்த பெயில் அவருக்கு சக்ஸஸ் ஆகுமா இல்லை மறுபடியும் ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்றது நம்ம இனிமேல் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எம்டி அவர்கள் எதுக்காண்டி எந்த விதமான வீடியோவும் போடாமல் இருக்காரு, ஸோ எந்த விதமான விஷயமும் யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர் ஏற்கனவே பெயிலில் தான் வெளியே இருக்காரு. மறுபடியும் இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது விஷயமாக தான் இவர் மறுபடியும் ஒரு பெயிலுக்கு இவர் ட்ரை பண்ணுறாரு. அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த சுச்சுவேஷனில் இவர் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடுகளையும் வெளியே விடக்கூடாது. ஸோ ஒரு சமூக வலைத்தளங்களில் எதுலேயுமே அவர் பேசக்கூடாது. இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை பற்றி எந்த விதமான விஷயமும் வெளியே பேசக்கூடாது. எந்த விதமான கமிட்மெண்ட்டும் வச்சுக்கக்கூடாது. ஸோ இது பார்த்திங்கன்னா சட்டப்படி குற்றம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே பண்ணணும் அப்படின்னா பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவர் இந்த மாதிரி வீடியோலாம் போடணும். அதனால தான் இது வரைக்கும் அவருடைய யூடியூப் சேனலில் எந்த விதமான வீடியோவும் அவர் வெளியிடலை. மைவி3 ஆட்ஸ் ஆப்லேயுமே வெல்கம் வீடியோவாக எதுவுமே போடலை. ஓகே, அப்போனா டேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களே, ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க பேசலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் இது எம்டி மேலே மட்டும் கேஸ் இல்லை, அந்த டேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் இதே சுச்சுவேஷன் தான். அதனால தான் அவங்களாலையுமே எந்த விதமான அப்டேட்டுமே சொல்ல முடியல. எம்டி வீடியோ போடாததுக்கு காரணம் முழுக்க இது மட்டும்தான் காரணம். மித்தபடி அவர் பணம் போடக்கூடாது, மக்களுக்கு எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது, நம்ம பணத்தை சுருட்டிட்டு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. இந்த பிரச்சனை நடக்கிறதுனால தான் அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவருடைய சூழ்நிலை இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய வேலை என்னன்னா நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அந்த கேஸெல்லாம் முடிஞ்சு வெளியே அவர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அவர் வெளியே வந்தால் தான் பணமெல்லாம் போட முடியும். ஓகே, இப்போ இந்த கோல்டு மெம்பருக்கு பணம் போகிறதா சொன்னாங்க. அந்த பணம் எப்போ வரும், வருமா வராதா? கதை விட்டுக்கிட்டே இருக்காங்க. திங்கள் செவ்வாய்னாங்க. ஸோ இன்றைக்கி புதன்கிழமை ஆயிடுச்சு, இன்னமும் வரல. எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த கோல்டு மெம்பருக்கான பணம் திங்கள் செவ்வாய் வந்துடும் அப்படின்னு நானே என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ எதுக்காண்டி இந்த கோல்டு மெம்பருக்கான பணம் இன்னும் வரலை? கோல்டு மெம்பருக்கான பணம் போடுறதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டாங்க. பட் பணம் மட்டும் உங்களுக்கு வராமல் நிற்கிது. ஏன்னா உங்களுக்கான பணம் போடுறதுக்கான எல்லா ப்ராசஸிங்குமே முடிச்சிட்டாங்க. பணம் போட்டால் மட்டும் போதும், அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்து மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது விஷயமாக தான் இவ்வளோ ப்ராப்ளமும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் தான், இந்த சூழ்நிலையில் அவங்களுடைய அக்கௌண்ட்டை எல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் பேமெண்ட் போட முடியல. சரிங்களா? இதன் காரணமாக தான் கோல்டு மெம்பருக்கான பணத்தை இன்னும் போடாமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க. இந்த வார கடைசிக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்ற போல் நியூஸ் வெளியே வந்திருக்குது. அடுத்ததாக, நீ எதுக்கு மைவி3 ஆட்ஸை பற்றி வீடியோ போடுற, நீ முதல்ல மைவி3 ஆட்ஸில் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. நான் மைவி3 ஆட்ஸில் தான் இருக்கிறேன். நான் க்ரௌன் மெம்பராக ஜாயின் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது. 1 இயர் நான் பிஎம்மாக தான் இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சிஎம்மாக அப்கிரேட் ஆனேன். இப்போ சிஎம்மாக அப்கிரேட் ஆகி இப்போ 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷத்தில் என்னோடய சீலிங் பார்த்திங்கன்னா 1800 ரூபா சீலிங்கை நான் ரீச் பண்ணிட்டேன்.
எனக்கு டெய்லி 1800 வந்துக்கிட்டு இருக்குது இந்த மைவி3 ஆட்ஸில். நானுமே வந்து இந்த மைவி3 ஆட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். 1800 சீலிங்கையும் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மைவி3 ஆட்ஸ் மூலமாக தான் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நானும் மைவி3 ஆட்ஸில் தான் இருக்கிறேன். எதை வச்சு நீ வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நீ ஒரு யூடியூப்பை பார்த்து போடுறியா அப்படின்ற போலலாம் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்க யூடியூப்பை பார்த்தெல்லாம் நான் போடுறது இல்லைங்க. என்னுடைய சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து உருட்டுவாங்க. ஸோ இல்லாத விஷயத்த வந்து இருக்குது அப்படின்பாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மார்ச் மாதம் பேமெண்ட் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி யாருக்குமே பேமெண்ட் வரல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் போடுறதே இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இன்னொரு யூடியூப் சேனலை பார்த்து நான் ஒரு வீடியோ போடுற மாதிரி இருந்தால் அவங்க சொல்கிறத தான் நானுமே வந்து சொல்லியிருக்கணும். பட் அந்த மாதிரி கண்டென்ட் எதுவுமே என்னோடய வீடியோஸில் வந்து இருக்காது. என்ன இந்த மைவி3 ஆட்ஸில் யார் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ என்னுடைய அப்ளைன்ஸ் அவர்கிட்ட தான் நான் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு நான் வீடியோவாக வந்து கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். மித்தபடி நான் யார் வீடியோவுமே பார்த்து காப்பி அடித்து நான் வீடியோ வந்து போட கிடையாது. ஸோ எனக்கு கிடைச்ச டீட்டெயிலை வச்சு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.